எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையல்ல வந்து ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போறோம். கார பூந்தி செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை, முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடி, ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஆப்ப சோடா கொஞ்சம், கடலை மாவு ஒரு கப்பு. 1/4 கிலோவில் வந்து பாதி எடுத்துருக்கிறேன். ஆளுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, இதில் வந்து கொஞ்சம் உப்பு போட்டு வச்சுருக்கேன். இந்த மாவு போட்டு தண்ணி கலந்துடலாம். கடலை மாவு போட்டாச்சு. இப்போ மிளகாத்தூள், பெருங்காயத்தூள், ஆப்பத்தூள், அரிசி மாவு கொஞ்சம். நான் ஒரு கப்பில் கொஞ்சம் தான் எடுத்துருக்கிறேன், கொஞ்சம் வச்சுருக்கேன். அரிசி மாவு போட்டால் மொறுன்னு வரும். சோடாப்பு போடுறது நல்லா எலும்பி குண்டு குண்டாக வரும். அதனால தான் நம்ம சோடாப்பு போடுறோம். உப்பு போடக்கூடாது, வயிறு புண்ணாயிரும். இந்த பதத்துக்கு தான் நம்ம மாவு கரைச்சி வச்சுக்கணும். ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கோம். எண்ணெய் காயட்டும். எப்போவுமே ஸ்நாக்ஸ் எண்ணெயில் செய்யணுன்னா எண்ணெயை ஊற்றி வச்சுட்டு தான் மாவெல்லாம் கலக்கணும். நம்ம செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே அந்த எண்ணெய் காஞ்சிரும், கரெக்டாக வரும். காஞ்சிச்சுன்னா லைட்டாக வந்து மாவு எடுத்து போட்டு பார்ப்போம். டக்குன்னு எலும்பி வந்துச்சுன்னா எண்ணெய் காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் காயணும். இந்த மாதிரி கண்ணு கரண்டி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த கரண்டியை வச்சுட்டு அடுப்பை சிம்மில் வச்சுக்கிறணும். ஒவ்வொரு கரண்டியாக வந்து மல்லி ஊற்றணும். அப்படியே ஊற்றினா அந்த ஓட்டை வழியாக குண்டு குண்டாக விழுக்கும். இது வந்து கடலை எண்ணெய், அதனால் கொஞ்சம் பொங்கும். காராப்பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா மாவையும் எடுத்துக்கிடுவோம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து கரண்டியை கழுவி தண்ணி இல்லாமல் தொடச்சிக்கிறோன்னா நம்ம மாவு போட்டுட்டு கொஞ்சம் பெரிய கரண்டியாக இருந்தால் நிறையா விழுகும். என்கிட்ட சின்ன கரண்டி தான் இருக்குது. ரெண்டாவது டைம் போட்டது. நல்லா மொறுன்னு இருக்குது. அரிசி மாவு போட்டிருக்கறதுனால நல்லா மொறுன்னு இருக்கும். இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம சுட்டு எடுத்துடலாம். ஒரு பூண்டு பல்லை வந்து தோலோடு இடித்து வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். இந்த முந்திரி பருப்பு போட்டுடலாம். வேர்க்கடலை, லைட்டாக வறுத்தா போதும். பேக்கரியில் வாங்குகிற ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டிலே செஞ்சாச்சு. இதே மாதிரி கடலை மாவு வச்சு காரப்பூந்தி செஞ்சு கொடுங்க பிள்ளைகளுக்கு. அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை மட்டும் போட்டு எடுத்துட்டா நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். சிங்கு தெரியுதா? அங்கிட்டு வா. லைட்டாக மிளகாத்தூள் தூக்கிடுவோம். நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம், ரொம்ப காரமாக இருக்கும். காரப்பூந்தி ரெடி ஆயிடுச்சு. இதில் 1-2 வந்து பெருசாகவும் வரும். இந்த மாதிரி நம்ம பிறக்கி எடுத்துடலாம். பெருசாக இருந்தாலும் நம்ம கரெக்டாக செய்ய முடியாது. இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக இருந்தால் அதை எடுத்துடலாம்.
இந்த கேமராமேன் சாப்பிட்டு பாரு. காராப்பொடி ரொம்ப கிறிஸ்பியாக இருக்குது, அதுவும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதே மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காரப்பொடி வந்து எங்கள் சின்ன பையனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவன் வந்து டேஸ்ட் பார்ப்பேன். கௌசி சாப்பிடு, டேஸ்ட் பார்த்து சொல்லு அண்ணாட்ட எப்படி இருக்கணும் காரப்பொடி. சூப்பராக இருக்கு. இது ஃபுல்லாக நானே சாப்பிட்றேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் கொடுங்க. தேங்க்யூ.